ஸோ தமிழ்நாடு பசங்களுக்கு வந்து கணிதம் பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது. அதாவது கணிதத்துக்குன்னு சோர்ஸே கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு சோர்ஸுன்றது ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். இந்த மாதிரி யூடியூப்ஸ்லாம் அப்போ கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சார் வந்து நமக்கு கணியனுடைய சார்பாக வந்து முதல் முறையாக ஒரு கணித புக்கு போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலேயே மேக்ஸுக்குன்னு ஒரு புக்கு போட்டது யாருன்னா நம்ம கணியன் பப்ளிகேஷன் தான். அடிக்கடி சொல்லுவார் இந்த கனவை. அதாவது ஏழைகள் சிரிப்பதை இறைவனை காணணும், மாணவர்கள் நம்மளுடைய முதலாளிகள் அப்படின்னு அடிக்கடி அண்ணன் சொல்லுவார் ஒரு வார்த்தையை. அவங்க 4 பேர் நமக்கு நல்ல வாழ்த்துனா நம்ம இன்னும் மேல்மேல் வளருவோம்னு சொல்லி அவங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை வந்து இன்னைக்கு பழிச்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஹாஸ்டல் சரி, அவங்க என்ன வெளியூர் ஆக்சுவலாக அவங்க மதுரை கிடையாது, அவங்க வெளி மாவட்டம். ஸோ அவங்களுக்கு தங்க, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே இலவசமாகவே கணியன் சார்பாக வழங்கப்பட்டுச்சு. ஸோ அந்த வருஷம் வந்த 2016 வந்த குரூப் 4 வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா. அவங்களுடைய பொண்ணு வந்து அடுத்த வருஷம் வந்த டிஎன்பிசி எக்ஸாம்லேயே பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 அம்மா பொண்ணு, அதாவது ஒரு சிங்கிள் மதராக வந்தவங்க வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட். அதாவது அவங்களுக்கு மோட்டிவேஷன், அவங்க பேக் ரொம்ப டவுன் ஆகும்போதெல்லாம் அவங்களுக்கு அண்ணன் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க பொண்ணுக்கும் மோட்டிவேட்டன். ஸோ இந்த மோட்டிவேஷனுடைய இதிலே வச்சு அவங்கள ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சர்வீஸ் ஆரம்பிச்சாங்க. அடுத்த வருஷம் அவங்க பொண்ணு சர்வீஸ் பண்ணாங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். கணியன். ஸோ கணியனை பற்றி தெரியாத ஒரு போட்டித்தேர்வு இருக்கவே முடியாது. கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற எல்லார் கையிலையுமே கணியனுடைய புக்கு வந்து ஏதோ ஒரு புக் வச்சுருப்பீங்க. அதாவது ஒரு வரலாறோ இல்லை கணிதமோ இல்லை தமிழோ ஏதோ ஒரு புக் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. ஸோ இந்த கணியன்ற ஒரு பதிப்பகம், கணியன்ற அகாடமி எப்படி உருவானதுக்கான ஒரு சின்ன வரலாறு, நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் கணியன் எப்படி மாறப்போவதை பற்றியான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோ இப்போ ஏன் போடுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அதாவது இன்னைக்கு வந்து எங்கள் கணியன் நிறுவனர் திரு அன்புள்ள பாசமுள்ள எங்கள் அண்ணன் பள்ளிக்குமார் அவர்களுக்கு பிறந்தநாள். ஸோ அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வந்து எங்கள் கணியன் குழுமம் சார்பாக தரதுக்காக இந்த வீடியோ நாங்கள் அவருக்கு டெடிகேட் பண்ணுறோம். சரியா? ஸோ இந்த கணியன்ற ஒரு அகாடமி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? பொதுவாக கணியன் அகாடமிக்கு முன்னாடி கணியன் பதிப்பகம் 2012 பார்த்தீங்கன்னா கணியன்ற ஒரு பதிப்பகத்தை திரு பழனிக்குமார் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சும்மா அதாவது அவங்க காவல்துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சனாலிட்டி. ஸோ தமிழ்நாடு பசங்களுக்கு வந்து கணிதம் பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது. அதாவது கணிதத்துக்குன்னு சோர்ஸே கிடையாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து நமக்கு சோர்ஸுன்றது ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். இந்த மாதிரி யூடியூப்ஸ்லாம் அப்போ கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, சார் வந்து நமக்கு கணியனுடைய சார்பாக வந்து முதல் முறையாக ஒரு கணித புக்கு போடுறாங்க. சின்ன புக்காக, அதாவது ரொம்ப சின்ன மினிமல் புக்காக வந்து போடுறாங்க. ஷார்ட்கட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாட்டிலேயே மேக்ஸுக்குன்னு ஒரு புக்கு போட்டது யாருன்னா நம்ம கணியன் பப்ளிகேஷன் தான். ஸோ இந்த புக்கு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியாக, அதாவது ஒவ்வொரு சம்ஸும் யார் படித்தாலும் அதை புரிகிற அளவுக்கு ஒரு சின்ன புக் ஒன்று போட்டாங்க. இந்த புக்கு போட்டதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மாணவர்கள், குறிப்பாக கிராமம் சார்ந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மேக்ஸ்னாலே ஒரு அலர்ஜி மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்த பிரேக் பண்ணணும். ஏன்னா வந்து ரொம்ப ஒரு லாங் டேர்ம் கனவாக அவர் வச்சுருந்தார். அடிக்கடி சொல்லுவார் இந்த கனவை. அதாவது ஏழைகள் சிரிப்பதை இறைவனை காணணும், மாணவர்கள் நம்மளுடைய முதலாளிகள் அப்படின்னு அடிக்கடி அண்ணன் சொல்லுவார் ஒரு வார்த்தையை. ஸோ அப்போ என்னன்னா வந்து இந்த புக்கு வந்து பட்டி தொட்டிலாம் போகணும்னு சொல்லி ரொம்ப மினிமலாக ஒரு சின்ன புக்காக வந்து கைடாக வந்து ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டிலேயே மேக்ஸுக்குன்னு ஒரு கைடு போட்டது யாருன்னா நம்ம கணியன் தான். ஸோ இந்த புக் பார்த்தீங்கன்னா, அவங்க சும்மா ஒரு ஆக்சிடென்டலாக போட்ட ஒரு புத்தகம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நினைக்காத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க. ஏன்னா இந்த புக் வந்து ஆரம்பத்தில் இலவசமாக கொடுத்தாங்க. அதாவது அவங்க மணி மைண்டடாக வந்து இதை ஸ்டார்ட் பண்ணல, இலவசமாக தான் எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க. ஸோ இந்த நாளை வந்து ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் குவான்டிட்டி இந்த புக் வந்து நமக்கு வெளியே மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதை இன்னும் அப்டேட் பண்ணி அடுத்தடுத்த வரக்கூடிய காலங்களில் இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. குறிப்பாக வந்து கணிதம் இப்போ வரைக்குமே இந்த கணிதத்தில் டாப் யாருன்னா நம்மளுடைய கணிதம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4ன்ற புத்தகம் தான். இன்னும் சொல்லப்போனால் இந்த கணியன்ற பேர் வந்தது காரணமே இந்த கணித புக்கு தான். ஏன்னா நம்ம அகாடமிக்கு வந்து நம்ம பதிப்பகத்துக்கு வந்து எந்த ஒரு பேர் வைக்கல. இந்த மேக்ஸ் புக்கை பேஸ் பண்ணி தான் அவங்க கணிதம் கணியன் அப்படின்ற ஒரு பேரையே சூஸ் பண்ணதான் சுவாரஸ்யமான கதையும் அண்ணன் நமக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த மாதிரியான ஒரு துவக்க காலத்தில் இருந்த ஒரு சின்ன ஒரு நிறுவனம் தான்
2012 துவங்கினாங்க. 2012 துவங்கப்பட்ட சின்ன நிறுவனம். நான் சொன்ன மாதிரி சின்ன கைடா போட்டு அந்த மேக்ஸ் புக் படிப்படியா அந்த சின்ன கைட் கொஞ்சமா அப்டேட் ஆகி இன்னைக்கு 4 பார்ட்டா அந்த புக் வந்திருக்கு. கிட்டத்தட்ட கணிதம் புக் மட்டும் நம்மளுடைய சைட்ல இருந்து 7 லட்சம் பதிப்பகம் போயிருக்கு. அது ஒரு பார்ட்டு. மொத்தமா 4 பார்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சத்துக்கு மேல அந்த பதிப்பகம் அந்த மேக்ஸ் புக் மட்டும் இன்ன வரைக்கும் நம்ம செயலா இருக்கு. ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷன்ல ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க. அதாவது போட்டித் தேர்வாளருடைய வந்து மேக்ஸ் தான் கணியன் புக் தான் அப்படின்ற ஒரு மந்த்ராவை வந்து நமக்கு இப்போ வரைக்குமே இதை யாரும் அசைக்க முடியாத ஒரு படமா இருக்கு. இன்னமும் நாங்கள் ஃபியூச்சர்ல வந்து மேக்ஸ் புக் ஆல் ஓவர் இந்தியாவுக்குன்னு ஒரு மேக்ஸ் புக் வந்து கணியன் சார்பு வெளியிட்டு இருக்கு. ஸோ இது பக்கம் இருக்கட்டும். அண்ட் ஆஃப் ஆல் இந்த அகாடமி, அதாவது கணியன் ஐஏஎஸ் அகாடமின்ற நிறுவனம் இப்போ துவங்குச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு 2014 துவங்குச்சு. ஸோ இதை பற்றி ஒரு சுவாரஸ்யம் சொல்கிறேன். இன்னைக்கு அன்னையும் பிறந்தநாள் மாதிரி நாளைக்கு நம்ம கணியனுடைய 10ஆம் ஆண்டு துவக்க விழா. இந்த அகாடமி ஆரம்பித்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2014 காலகட்டத்தில் வந்து இந்த புத்தகம் வந்து நல்ல ஒரு வேல்யூபிளாக போச்சு. எப்படி வந்து நமக்கு நீதி கட்சின்ற பேர் வந்து இப்போ உருவாச்சு. அந்த அமைப்போட பேர் தென்னிந்திய மக்கள் கழகம். நீதி கட்சின்ற பத்திரிக்கை ஃபேமஸ் ஆனால அந்த ஜஸ்டிஸ்ன்ற பத்திரிக்கை ஃபேமஸ் ஆனால என்ன பண்ண நீதி கட்சியின் பேர் மாற்றுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த கணியன் பதிப்பகம்ன்ற ஒரு நேம் வந்து என்ன ஆச்சுன்னா இவங்க இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அண்ணன் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அண்ணனுடைய ஃபாலோவர்ஸு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஸோ இது என்ன எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுதுன்னா வந்து நிறைய பின்தங்கிய மக்கள் வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, எங்களுக்கு வகுப்புகள் நடத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அப்போ அண்ணன் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு ரொம்ப ஒரு சாதாரண இடத்துல ஒரு மரத்துக்கடியில் ஒரு நார்மலாக என்ன பண்ணுறாங்கன்னா ஓகே நீங்கள் வந்து எங்கள் டவுட்ஸ்னால் கேளுங்கன்னு சொல்லி ஒரு சின்ன செட்டப்பில் ஆரம்பித்தது தான். அப்போல்லாம் எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான். அதாவது ரொம்ப ஃப்ரீ பண்ணாங்க. இப்போயுமே நிறையா கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அப்போ வந்து டோட்டலி ஃப்ரீ ஃபார் த பேக்வேர்ட் பீப்புள்ஸ். ஸோ பின்தங்கிய மக்களுக்கு வந்து இலவசமாக கணிதம் மற்ற பொது அறிவு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அகாடமி வந்து 14 நமக்கு துவங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக்கு வந்து எந்த ஒரு ஸ்பேஸும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஒரு மரத்தடியில் ஆரம்பித்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ரூம் பிடிச்சு அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பயும் அது பார்த்தீங்கன்னா மினிமலாக அந்த வாடகை தர மாதிரியான ஒரு நிறுவனமாக துவங்கப்படுச்சு. ஸோ இது கொஞ்சமாக வளரும் ஆச்சுன்னா நம்பர் ஆஃப் குவான்டிட்டி அதிகமாகறாங்க. அது அதிகமான மாணவர்கள் உள்ள வர என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் இடங்களை பெருசுப்படுத்திட்டு போகிறாங்க. ஸோ இதை விட எங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட் கேட்டிங்கன்னா வந்து காவல்துறை பணிகளை வந்து இப்போ தமிழ்நாட்டில் அசைக்க முடியாத பலமாக கணியன் ஐஏஎஸ் அகாடமி நமக்கு இருக்குது. ஸோ இதுக்கு உருவானதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. குறிப்பாக அந்த மேக்ஸ் புக் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்களுக்கு இருந்த காலகட்டம் அது. ஸோ அப்போது நமக்கு இந்த கணியன் சார்பாக சில அச்சீவ்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட வந்து படித்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா 100க்கு 80% மக்கள் வந்து பின்தங்கிய மக்கள் தான். இப்போ வரைக்கும் இன்ன நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கிற முக்கால்வாசி பேர்களுக்கு வந்து நம்ம அண்ணன் பழனிக்குமார்னால நிறைய சலுகை வழங்கப்படுது. ஸோ ஒரு கதை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு விமன் அவங்களுடைய அம்மாவும் பொண்ணும் படிக்க வந்தாங்க நம்மகிட்ட. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சிங்கிள் மதர். அவங்களுக்கு ஆக்சுவலாக சிங்கிள் மதர், ஒரு 3 பசங்க, அதில் ஒரு பொண்ணு வந்து மூத்த பொண்ணு படிக்க வராங்க. ஸோ இவங்களுடைய கதையை கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா பொண்ணு 2 பேர்த்துக்குமே இலவசமாக கல்வியை தராங்க நம்மளுடைய அண்ணன் பழனிக்குமார் அண்ணன். ஸோ என்ன சொன்னாங்கன்னா வந்து எதுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறீங்க அப்படின்னு கூட கேட்கும்போது என்ன கொண்டு போகிறதுக்கு அவங்க தான் நமக்கு முதலாளி, அவங்க 4 பேர் நமக்கு வாழ்த்துனா நம்ம இன்னும் மேலும் வளருவோம்னு சொல்லி அவங்க அன்னைக்கு சொன்ன வார்த்தை வந்து இன்னைக்கு பழிச்சிட்டே வருது. ஏன்னா அவங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஹாஸ்டல் சரி, அவங்க என்ன வெளியூர் ஆக்சுவலாக அவங்க மதுரை கிடையாது, அவங்க வெளி மாவட்டம். ஸோ அவங்க அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே இலவசமாகவே கணியன் சார்பாக வழங்கப்பட்டுச்சு. ஸோ அந்த வருஷம் வந்த 2016 வந்த குரூப் 4 வந்து அவங்க கிளியர் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா. அவங்களுடைய பொண்ணு வந்து அடுத்த வருஷம் வந்த டிஎன்பிசி எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 அம்மாவும் பொண்ணு, அதாவது ஒரு சிங்கிள் மதராக வந்தவங்க வந்து அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட், அதாவது அவங்களுக்கு மோட்டிவேஷன், அவங்க பேக் ரொம்ப டவுன் ஆகும்போதெல்லாம் அவங்களுக்கு அண்ணன் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க பொண்ணுக்கும் மோட்டிவேஷன். ஸோ இந்த மோட்டிவேஷனுடைய இதிலே வச்சு அவங்கள ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சர்வீஸ் வாங்க வச்சாங்க. அடுத்த வருஷம் அவங்க பொண்ணு சர்வீஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இது ஒரு கதை. இன்னொரு கதை என்ன கேட்டிங்கன்னா வந்து நம்முடைய டிஎன்யூஎஸ்ஆர்பியிலே ஒரு ரெவல்யூஷனான ஒரு கதை அது. ஆக்சுவலாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ஹைட் வந்து 169.7, 169.7. ஆக்சுவலாக சப் இன்ஸ்பெக்டருக்கான ஹைட் வந்து 170 தான் மினிமம் இருக்கணும். ஸோ இது என்ன ஆச்சுன்னா அவருக்கு வந்து இந்த 0.3னால அவருடைய ஃபிசிக்கல் குவாலிஃபிகேஷன் வந்து இலிஜிபிள்ட்டாங்க. ஸோ இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகி அவர் கிட்டத்தட்ட சூசைட் லெவலுக்கு அவர் கிட்டத்தட்ட போகும்போது அப்போ அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா நம்மளுடைய லீகல் சப்போர்ட் யூஸ் பண்ணி ஹைகோர்ட் வரைக்கும் கேஸ் கொண்டு போனாங்க. இது என்னன்னா வந்து 167ன்றது அப்ராக்சிமேட் 170 தானே,
அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு கால்குலேஷனில் அவங்க கேஸ் ரைஸ் பண்ணாங்க. இந்த கேஸ் வந்து நம்ம சைடு தான் இதை ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம சைடு இல்லை, பொதுவாக வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா, இனி வரக்கூடிய காலங்களில் 165 69.5க்கு மேலே வந்தாலும் அது வந்து 170 தான் அப்படின்ற ஒரு அளவை கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ இந்த ஒரு லீகல் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெவல்யூஷன் கொண்டு வந்தாங்க நம்முடைய நம்ம போலீஸ் சர்வீஸ் எக்ஸாம்ஸில். ஸோ அப்போது இந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, ஏன்னா அந்த மாணவர் வந்து ரொம்ப பின்தங்கிய குடும்பம், அவங்க அவங்க அப்பா அம்மா விவசாயம் தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு ஃபேமிலிக்கு ஒரு லீகல் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க யாரை வக்கீலை பார்ப்பாங்களா, ஜட்ஜை பார்ப்பாங்களா, ஸோ யாரும் பண்ண முடியாத இடத்துல அண்ணன் நம்ம கூட இருந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒன்று. ஸோ வேற என்ன சுவாரஸ்யமான கதை கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து ஒரு நபர் நமக்கு வந்து நம்ம இப்போ அவர் ஸ்டேட் ரேங்க் ஹோல்டர். அவர் ஆக்சுவலாக வந்து அவரும் ரொம்ப பின்தங்கிய குடும்பத்து வந்தவர் தான். அவர் சாப்பிட கூட ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நபர் தான். அவருக்கு தங்குறதுக்கு, அவருக்கு சாப்பிட்றதுக்கு, அவருக்கான ஃபிசிக்கல், அதுக்கான கிட்டு, ஷூ முதற்கொண்டு எல்லாமே இலவசமாகவே அண்ணன் பண்ணி கொடுத்தாரு. இப்போ வரைக்குமே ஃபிசிக்கலுக்கு வர மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து கிராமப்புற மக்கள் தான். அவங்களுக்கு தேவையான நமக்கு வந்து அந்த டயட் சாட்டு, டயட் ஃபுட்டு, அவங்களுக்கான கிட் எல்லாமே நம்ம கணியன் சார்பாக ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது நம்ம ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வெல்ஃபேருக்காக தான் நம்மளுடைய அண்ணன் இருக்காரு. ஏன்னா அவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயம் என்னென்னா, எப்போயுமே சொல்கிற வார்த்தை தெரியுமா, நான் வந்து துவங்கியக்கான நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்க கிடையாது. ஏன்னா பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்குது. ஸோ இது என்ன நோக்கம்னா வெல்ஃபேர், அதாவது மாணவ நலன். நான் பட்ட கஷ்டத்தை என் கண்ணுக்கு முன்னாடி படக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தோட இதை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நாங்கள் ரொம்ப சல்யூட் பண்ணுறோம் அண்ணனுக்கு. ஸோ அப்போது இந்த கணியனுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது. நம்ம இன்னும் சொல்லிட்டே போகலாம். இந்த வீடியோவில் கம்மியாக சொல்லியிருக்கேன், ஆக்சுவலாக நிறையா இந்த போய் சொல்லிட்டே போகலாம். இதுக்கு ஒரு முடிவே கிடையாது. ஏன்னா அவ்வளோ கான்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு நாளும் அண்ணனுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து நிறையா இருக்குது. இலவச புத்தகம் கொடுப்பாங்க, ஃபிசிக்கலுக்கு ஃப்ரீயாக கோச்சிங் கொடுப்பாங்க, கிளாஸஸும் நிறைய பேர் இங்கே இலவசமாக படித்து நிறைய பேர் சர்வீஸ் வாங்கியிருக்காங்க. முக்கால்வாசி நம்முடைய 15லேருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய நம்ம காக்கி பணியில் இருக்க எல்லாருமே ஒரு 70% ஆஃப் பீப்புள் யார் கணியன் ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. அதாவது இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் ஒரு பேட்ச் உள்ள போகிறாங்கன்னா 100ல் 70 பேர் யார் கணியன் ஸ்டூடெண்ட் தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போஷன் கொடுத்து அவங்களுக்கு மோட்டிவேஷன், டெய்லி மோட்டிவேஷன், இண்டிவிஜுவல் கேர்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணி வந்த ஒரு நிறுவனம் தான் இது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சாம்ராஜ்யம் மாறினதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் வந்து எங்களுடைய அண்ணன் பழனிக்குமார் அண்ணன் தான். அது போக கூட இருக்க நம்மளுடைய குடும்ப நண்பர்கள் எல்லாருமே. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா நான் இரவு பகல் பண்ணாமல் உழைச்சி இதை வந்து 10ஆம் ஆண்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்த 10ஆம் ஆண்டுக்கு அன்னைக்கு என்ன ஒரு இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆண்டில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து நம்ம கணியன் குழுமம் அடியெடுத்து வைக்க போகிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மதுரையோடைய அவுட்டரில் கொட்டாம்பட்டி தாண்டி ஒரு பெரிய ஒரு சர்ஃபேஸ் ஏரியாவில், லேண்ட் சர்ஃபேஸ் ஏரியாவில் வந்து ஹாஸ்டலோடு தங்கி படிக்கிற மாதிரியான ஒரு இடத்த வந்து அண்ணன் வாங்கியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலில் இருந்து உங்களுக்கு வந்து கிளாஸ், ஹாஸ்டல் எல்லாமே உங்களுக்கு வந்து இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு கோர்ஸ் என்ன ஃபீஸ் பண்ணீங்களோ அதை விட கம்மியான ஒரு ஃபீஸில் வந்து நிறைய பேர் ஃப்ரீயாக வர தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது அவங்களுடைய சூழ்நிலையை பார்த்து ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஒரு 5000 பேர் அக்குமுலேட் பண்ணுற மாதிரியான ஒரு யூனிவர்சிட்டி செட்டப்பில் அது துவங்குற மாதிரி ஒரு பெரிய ஒரு பிளானோட அண்ணன் இந்த வருஷம் நமக்கு அதுக்கான பிளான் சொல்லியிருக்காரு. ஸோ அதோடைய அனௌன்ஸ்மெண்ட் பற்றி நம்ம ஃபியூச்சரில் சொல்லுவோம். இப்போதைக்கு ஒரு சின்ன பிட் மாதிரி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்துக்குள்ள நீங்கள் கால் எடுத்து வச்சிங்கன்னா உங்களுடைய கனவோடு தான் வெளியே போவீன்ற மாதிரியான ஒரு செட்டப்பில் அது நமக்கு பிளான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் விரைவில் உங்களுக்கு வரும். ஸோ எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன்னா, நம்ம 10ஆம் ஆண்டு உங்களுடைய ஆதரவு, எல்லாருடைய சப்போர்ட், எல்லாருடைய ஆசீர்வாதத்தில் 10ஆம் ஆண்டு நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ அடுத்த 11ஆம் ஆண்டு வரும்போது கண்டிப்பாக எங்களுடைய வளர்ச்சி, நம்மளுடைய வளர்ச்சி வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். அதுக்கு நீங்களும் அவங்க ஆசீர்வாதம் வேணும். ப்ளஸ் அது இல்லாமல் எங்கள் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு சொல்லிடுறோம். ஸோ அப்போ அடுத்த ஆண்டு நம்ம அந்த பெரிய இடத்துல நம்ம போய் நம்மளுடைய காலி வைக்கும்போது அங்கே வர எல்லா மாணவர்களுக்குமே கண்டிப்பாக அங்கே வந்தால் பாஸ் ஆகி தான் போகணுன்ற ஒரு விஷயத்தை உருவாக்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த எங்களுடைய அண்ணன் பழனிக்குமார் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே டு அவர் பழனிக்குமார் சார். அண்ட் இந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்த எங்களுடைய கணியன் குழுமம் அண்டு இதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களுக்கும், அனைத்து நிர்வாகத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த நிறுவனம் வந்து இன்னும் பல்லாண்டுகள் வளர்ந்து நிற்கும். அதுக்கு உங்கள் ஆதரவு ரொம்ப முக்கியம். ஸோ மாணவர்களே, நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு
உறுதுணையாக நிற்பீங்க. உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும், உங்கள் போட்டித் தேர்வு சார்ந்த அனைத்து விஷயத்துக்குமே நாங்கள் கூட நிற்போம். ஸோ அது என்ன எக்ஸ்ட்ரீம் போனாலுமே அதுக்கு எங்களுடைய கணியன் உறுதுணையாக நிற்கும். மாணவ நலனே கணியன் நலன். நன்றி, வணக்கம்.